வணக்கம் ராஜி. தமிழகம் முழுவதிலுமே இன்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் திருத்தம் மேற்கொள்வதற்குமான சிறப்பு சுருக்கமுறை திருத்த முகாமானது நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த முகாமானது அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு நீக்குவதற்கு அதே போல விலாசம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த சிறப்பு முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் வார இறுதி நாட்களான இன்றும் நாளையும் சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு புதிய வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான ஜனவரி 1ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தயாராகி வரக்கூடிய நிலையில் இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தற்பொழுது தொடங்க இருக்கிறது. மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நெருங்க இருக்கக்கூடிய நிலையிலும் வாக்காளர் பட்டியல் பார்ப்பதற்கான அந்த பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பணிகள் நடைபெற்று வருவதற்கான சிறப்பு சுருக்கமுறை திருத்த முகாமானது இன்றும் நாளையும் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் தங்களுக்கு பெயர் சேர்ப்பதற்காகவும் பெயர் நீக்குவதற்காகவும் புதிய வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்காகவும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த வார இறுதி நாட்களில் முகாமானது நடத்த இருக்கிறது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த வாக்காளர் பட்டியலுக்கான விரைவு பட்டியலானது கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மேலும் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இன்றும் நாளையும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இதேபோல அடுத்த வாரம் வார இறுதி நாட்களான 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் வாக்காளர் சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உட்பட்ட இடங்களில் இந்த வாக்காளர் முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் உள்ளவர்கள் மற்றும் 1ஆம் தேதி 2025 ஜனவரி மாதம் அன்று 18 வயது பூர்த்தி அடைபவர்கள், அதேபோல 2007க்கு பின் பிறந்தவர்கள் மற்றும் 17 வயது நிரம்பி 18 வயது பூர்த்தி அடையும் நிலையில் உள்ளவர்கள் படிவம் 6 மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் படிவம் 6A பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க படிவம் 6B பெறலாம். மேலும் பெயர் நீக்குவதற்கும் வாக்காளர் பெயரை சேர்ப்பதற்கும் படிவம் 7 பயன்படுத்தியும், அதே போல குடியிருப்பை மாற்றியவர்கள் நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்காகவும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கான மற்றும் மாற்றுத்திறனாளிகளை குறிப்பதற்கான வாக்காளர் விண்ணப்ப படிவம் 8 பெற்று வாக்காளர்கள் தங்களது விண்ணப்ப படிவங்களை அளிக்கலாம். அதே போல இன்றைய தினமே இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் பெறப்பட்டு இன்றைய தினமே மண்டல அலுவலகங்களில் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முகாமை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதே போல 2ஆம் கட்டமாக அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு அளிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த வருடத்தை பொறுத்தவரை 4 நாட்களில் இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாமானது நடைபெற இருக்கிறது. மேலும் பெயர் நீக்கம் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் தங்களது அந்தந்த படிவத்திற்கு ஏற்ப அந்த படிவங்களை பூர்த்தி செய்து ஆதாரத்தை இணைத்து அளிக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் சிறப்பு முகாம் சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலரின் அலுவலகத்தில் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்காகவும் அந்த வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இணையதளம் மூலமாகவும் பெயர்கள் சேர்க்கவும் நீக்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த படிவங்களை இன்றே சமர்ப்பிக்கலாம். எனவே இந்த சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட மண்டல அலுவலகங்களிலும் வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமானது நடைபெறுகிறது. எனவே பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு தங்களது வாக்காளர் பட்டியலில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமானால் இந்த திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என இந்திய தேர்தல் ஆணையமும் சென்னை மாநகராட்சியும் தெரிவித்திருக்கிறது. ராஜி.